ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 24:49ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கும் படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீஷர்களிடத்துல ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு ஏறும் பொழுது அவர்களிடத்தில் அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், காத்திருங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்க. நம்ம வருகின்ற வருடங்களிலே அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வல்லமையை கொண்டு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டால் தான் அவருடைய வல்லமையை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஆனால் இந்த நாட்களிலே வல்லமை சரீரத்தின் மூலமாய், சொந்த சரீரத்தின் மூலமாய் வல்லமையை காண்பிக்கவர்களாய் அநேகர் நடந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவன் சீஷரிடத்துல பேசியிருக்கிறார். அப்போ அவருடைய வல்லமை எங்கிருந்து வரும்? அவருடைய கிருபை எங்கிருந்து? அவருடைய வல்லமை வர வேண்டும் என்றால் அவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்க வேண்டும். சாதாரணமாய் சரீரத்தினுடைய வல்லமையை கொண்டு நம்ம எதையும் சாதிக்க முடியாது. சில பேர் ஆடைகளை உடுத்துவாங்க வல்லமையை காண்பிப்பதற்கு, சில பேர் பாடல்களை பாடுவாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க, எப்படியாவது ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் செயல்படுகிறதை காட்ட வேண்டும் என்று சொல்லி பயங்கரமாய் அவர்களை காண்பிப்பார்கள். ஆனால் அது தேவனுடைய வல்லமை இல்லை. தேவனுடைய வல்லமை என்றால் நீ முதலாவது சாட்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கனிகள், ஆவியின் கனிகள் உன்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆவியின் கனிகள் உன்னிடத்திலிருந்து வெளிப்பட்ட பிறகுதான் ஆண்டவருடைய வல்லமை செயல்படும். பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆப்ஷனோ ஒரு விருப்பமோ அல்ல. தேவனுடைய வல்லமையை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது தேவையானது ஒன்று. அது அத்தியாவசியம். எப்படி உலகத்துல அத்தியாவசிய பொருள் இதெல்லாம் ஒரு அத்தியாவசிய பொருள், நமக்கு தேவையானது என்று சொல்லுகிறது போல ஆண்டவருடைய வல்லமையை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி நமக்கு தேவையான ஒரு அத்தியாவசியம். அது இல்லாம ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் அழகாய் சொல்லுகிறது. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா you have to be clothed with the power from the heaven அப்படின்னு அந்த வார்த்தை எழுதப்ப clothed, you have to be clothed. அப்போ உன்னதத்திலிருந்து தரிப்பிக்கப்பட வேண்டும் அவருடைய பலனால. சாதாரணமா ஆடை இல்லாம நம்ம வெளியே போக முடியுமா? ஆடை கண்டிப்பா வேணும். நம்முடைய சரீரத்துக்கு தேவையானது ஒன்று ஆடை. அதற்கு தான் அந்த ஆடையை நம்ம போட்டாதான் இந்த உலகத்துல நம்ம நடந்து வெளிப்பட முடியும். அதே போல தேவனுடைய வல்லமையை நீங்க வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உன்னதத்தில் இருந்து வரும் அந்த பலனால் நீங்க தரிப்பிக்கப்பட வேண்டும். சாதாரணமாய் ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு படை வீரன் ஒரு இடத்துல ஆர்மிலியோ நேவிலியோ ஏர்போர்ஸ்ல அந்த படைக்கு, அதாவது அந்த எதிரிக்கு எதிர் நிற்கக்கூடிய நமக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லாம அந்த எதிரிக்கிட்ட போயிட்டு நம்ம நிற்க முடியாது. அப்போ ஒரு படை வீரனா இருந்தாலும் ஆயுதம் இல்லாம எதிரினிடத்துல போய் நின்னா அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு, என்னதான் விசுவாசம் இருந்தாலும் என்னதான் உண்மையா இருந்தோம், இருளின் ராஜ்யத்துக்கு ஆபத்தே இருக்காது. என்ன வேணும் அப்படின்னா அந்த ஆயுதம் இருந்தாதான் அந்த எதிரிக்கு முன்னாடி நிற்க முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உன்னத பலன். அந்த பலனோடு நீங்க போயிட்டு இந்த உலகத்துக்கு முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுக்கு எதிர் வருகிற எல்லா காரியமும் நீங்க விழுத்து தள்ள முடியும். அதுதான் ஆயுதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிப்போம். தேங்க்யூ லார்ட். அப்போஸ்தலர் 1 எல்லாரும் அறிந்த வார்த்தை தான் அது. தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஒரே நோக்கம்
நோக்கம். அப்போ உன்னத பலத்தால் நீங்க தரிப்பிக்கும் வரும்படி எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அவருக்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, சாட்சியா நீங்க நிற்கணும், அதிசயங்கள் உங்க மூலியமா நடக்கணும், ஜனங்களுக்கு சுகம் உங்க மூலியமா நடக்கணும், தைரியமாய் ஆண்டுடைய வார்த்தை சொல்லணும், அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஆயுதம் இல்லாத படை வீரனை போல எதிரினிடத்துல நிற்க முடியாது. நீங்க ஆயுதம் தரித்தவர்களாய், பரிசுத்த ஆவியின் வல்லமை தரித்தவர்களாய் நீங்க போய் நின்னாதான் நீங்க சாட்சியாய் நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோய்கள் உங்களிடத்திலிருந்து ஓடும், குணமாக்க நீங்க சாதாரணமாய் பார்த்தாலேயே அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். எந்த நேரத்தில் ஆண்டவர் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் வல்லமையை தருவார். அப்போ அந்த ஆயுதத்தோடு எதிரிக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது உங்களுக்கு சாதாரணமான தைரியம் வரும். அந்த ஆயுதத்தை எடுத்து நீங்க தைரியமாய் பயன்படுத்துவீங்க, விசுவாசத்தோடு பயன்படுத்துவீங்க. சாதாரண அமைதியா ஆயுதம் இல்லாம விசுவாசம் வைத்து நீங்க பயன்படுத்த முடியுமா? முடியாது. அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு வேணும். பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும் என்றால் நீங்க உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும். அப்படி தரிப்பிக்கப்பட்டால்தான் சீஷர்கள் அழகா இருந்தாங்க, தைரியமா நின்னாங்க, தைரியமா பேசினாங்க, தைரியமா தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. தீர்க்க தரிசனம்னா என்ன? நீங்க ஆண்டுடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க போய் நிற்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க உங்களுக்குள்ள கிறிஸ்து ஆனவர் நீங்க வெளிப்படும் பொழுது நீங்க சொல்லுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமா போய் சேரும். அவங்களுடைய நாவுகளால் ஜெபித்தாங்க, நோயாளிகளை சுகப்படுத்தினாங்க, ஆண்டவருடைய நாமத்தை வெளிப்படுத்தினாங்க, ராஜ்யத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்படிதான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் உருவாக்க விரும்புகிறார். You have to be clothed with the power from the heaven. ஆண்டவருடைய வல்லமையினால், பரலோகத்தின் வல்லமையினால் நீ தரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வல்லமை என்ன பண்ணுமா? நீங்க எங்க போனாலும் உங்களை நடத்தும், நீங்க பேசும்போது உங்க நடத்தும், நீங்க பார்க்கும்பொழுது நடத்தும், நீங்க நடக்கும் பொழுது நடத்தும். அந்த வல்லமையினால் இந்த உலகம் முழுவதும் நீங்க ஆண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் என்றால் ஒரு சிட்டி. அந்த சிட்டி பகுதி, நீங்க எந்த சிட்டி பகுதியிலே போனாலும் ஆண்டவர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். யூதேயா முழுவதும் அப்படின்னா எல்லா டவுன்ஸ், சிட்டியை விட்டு வெளியே இருக்கிற எல்லா இடத்திலும் உங்களை பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் சமாரியா என்றால் சாதாரண தேசங்களில, சாதாரண ஒரு ஊர்களில அங்கேயும் உன்னை பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் எங்க? பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் தரித்து கொண்டீர்களானால் நீங்க இந்த உலகத்துல நடமாடும் சாட்சியாய் இருப்பீங்க. எப்படி? நடமாடும் ஒரு பைபிளாய், நடமாடும் ஒரு வேத புத்தகமாய், நடமாடும் கிறிஸ்துவாய் நீங்க இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். நம்ம தைரியமாய் நின்று ஆண்டவருடைய பலனை தரிப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து தேவன் நம்மை நடத்தி பெரிய காரியங்களை செய்து இந்த உலகத்துக்கு பாத்திரனாய் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்த உன்னையும் என்னையும் தேவன் பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.